5 பேர் இறக்குறாங்க, 71 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட். அதனால தமிழகத்தில் மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய 4 ஆண்டு காலம் ஆட்சி காலத்தில் எதையும் சரிவர கவனிக்கிறார். டிவிகே கூட்டத்திற்கு முறையாக பாதுகாப்பு வழங்காததால் தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, டிராபிக் பிளாக் ஆகக்கூடாது, எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும். வேலுச்சேம்பரத்தில் எந்த வழி இருக்குதுன்னா, ஒருவேளை முக்கியமான விவிஐபி நம்ம யாரை சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும்? ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்காங்க. அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யும். பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன்ல. காரணம், மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகும். இல்லை செஞ்சோம், ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸை போட்டுட்டோம், கண் துடைப்புக்கு ஏதோ நடத்துறது கேள்வியே கிடையாது. அரசியல்வாதிகள் 1008 சொல்லுவான் சார், ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுக்காதீன்னு 1008 சொல்லுவாங்க. இங்க கொடுங்க அங்க கொடுங்கம்மா. அது கேட்கறக்க ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பம்மாச்சாலை பண்ணிட்டு இருக்காருன்னா சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க. இந்தியாவில் 10 பேர் 15 பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசு. ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங் ஆகும். அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியான நயினார் நாகேந்திரன் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும். ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்குறாங்க. 5 பேர் இறக்குறாங்க, 71 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட். அதனால தமிழகத்தில் மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய 4 ஆண்டு காலம் ஆட்சி காலத்தில் எதையும் சரிவர கவனிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றாரு? இஷ்யூ நடந்த பின்பு வருவதற்கு முதலமைச்சரா ரிவ்யூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா? இல்லை கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க, ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையிலிருந்து வாங்குறாங்களா? அதனால் மாநில தலைவர் நயினார் அண்ணன் சொன்ன கருத்தில் நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கிறேன். சரியான கருத்து. அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணுங்க. நீங்கள் வந்து 1 மேன் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம், ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டிருக்கோம். உடனடியாக சிபிஐ என்கொயரி வேணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.